குட் மார்னிங் எவ்ரிவன். நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன் 7 பிறப்பு இருக்குன்னு இல்லையா? இந்த ஒரு பிறப்புல நீ எப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான வாழ்க்கைய இந்த மண்ணுக்கு அர்ப்பணித்திருக்கிறாயோ அதை பொறுத்துதான் உனக்கு 7 பிறப்பு எப்படி இருக்கும் என்பது. அதனால சிலருக்கு சாவே இல்லை. எல்லா மனிதனுக்குமே மறுக்க முடியாதது மரணம். ஒரு நாள் பிறந்துட்டோம்னா ஒரு நாள் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே மரணம் என்பது உறுதி. ஆனா எப்ப என்பதுதான் தெரியாது. அதான் வாழ்க்கையில சஸ்பென்ஸ். அப்ப இந்த வாழ்க்கையில நம்ம நிலைத்து நிற்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? சார், நான் இந்த பிறவி மட்டும் இல்ல, இந்த மண் இருக்கிற வரைக்கும் நான் வாழணும் சார். மகாத்மா காந்தியடிகள் மாதிரி, அம்பேத்கர் மாதிரி, விவேகானந்தர் மாதிரி, ஜவஹர்லால் நெஹ்ரு மாதிரி இல்லையா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி இல்லையா, டாக்டர் கலைஞர் மாதிரி, இந்த மாதிரி எடிசன் மாதிரி, தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி, கலிலியோ மாதிரி, இப்படி நானும் இந்த மண் இருக்கிற வரைக்கும், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நானும் நினைச்சு வாழணும். அப்ப என்ன பண்ணணும்? அதுதான் கேள்விக்குரிய. அப்ப நம்ம செய்யற செயல்ல முதல் தரமான இந்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தால் நிச்சயமாக நீ வாழ்வாய். எப்படி? அதுக்கு ஒரு குறள் சொல்லியிருக்காரு. யாரு நிலைத்த வாழ்க்கையை பெறுவா அப்படின்னு சொன்னா, நத்தம்போல் கேடும் உலகாகும் சாக்காடும் வித்தகருக்கு அல்லாமல் அரிது. அப்படின்னா என்ன சொல்றாரு வள்ளுவர்னா, மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே இந்த சாக்காடு என்று சொல்லக்கூடிய, சாவு என்று சொல்லக்கூடிய, மரணம் என்று சொல்லக்கூடிய அந்த கேடு, அந்த ஒரு கெட்ட நிகழ்வு, அதுல இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. ஆனால் யாருக்கு அது இல்லையாம்? வித்தகருக்கு அந்த ஒரு கேடும் அந்த ஒரு சாக்காடும் கிடையாது. அப்ப எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம் பாருங்க. அப்ப யாரு வித்தகர் அப்படின்னு சொன்னா, ஆற்றல் உள்ளவன், சிறந்த ஆற்றலை வெளிப்படுத்தி, நான் கொஞ்சம் முன்னதாக சொன்னேன் இல்லையா, பெரியவர்கள் பெயர்களை சொன்னேன் இல்லையா, மகாத்மாஜியிலிருந்து தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னா இல்லையா. இப்ப அவர்கள் எல்லாம் அவர்கள் இந்த வாழ்க்கையில பெஸ்ட் பர்ஃபார்ம கொடுத்திருக்காங்க. மகாத்மா காந்தியடிகள் தன்னுடைய படிப்புக்காக தென்னாப்பிரிக்கா போனவர். ஆனா அவர் இந்த நாட்டு விடுதலைக்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்துக் கொண்டார். அவருடைய குடும்பத்தை பத்தி அவர் கவலைப்படலை, புள்ள பொண்டாட்டியை பத்தி அவர் கவலைப்படலை இல்லையா. இப்ப தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வரலாறு பாருங்க. மூளை வளர்ச்சியற்ற ஒரு முழு முட்டாள் என்று பள்ளியிலே த்ரோ பண்ணப்பட்ட ஒரு மாணவன். ஆனால் அவர் எவ்வளவு பெரிய அற்புதங்களை இந்த உலகத்துக்கு அர்ப்பணிச்சிருக்கிறா இல்லையா. அப்ப அந்த மாதிரி வாழ்க்கையை நீ வாழணுங்கிற, அந்த மாதிரியான வித்தகருக்கு சாவே இல்லை. அந்த சாவு என்பது, மரணம் என்பது இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய முதல் தரமான தி பெஸ்ட் பர்ஃபார்ம் அதை நீ கொடுக்கணும். கொடுப்பியா? இன்னையில இருந்து உறுதி எடுத்துக்கிறியா? உன்னுடைய பெஸ்ட் பர்ஃபார்ம் என்ன அப்படிங்கறத you need to realize that every one of us student, please, my humble request to think about it. Thank you.